யாரை திருமணம் யாரப்பா நேசமுட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு விடாய் படம் முடித்தார். திருமணம் முடித்து வாழ்ந்து வருகின்றார். இப்படி நல்லபடியாக வாழ்ந்து வரும் நாளையிலே கூடாத நட்பு கொண்டான் அப்படி நாசமாக போகின்றான். கொஞ்சம் ரொம்ப நல்ல நேரத்துல உதவணும், கெட்ட நேரத்துல அழிக்கணும். இப்படி அழகா இந்த கோவில் கதவெல்லாம் அடைச்சாச்சு. செய்ய முடியாத தப்பெல்லாம் நல்லவனாக இருந்தவன் தீயவனாக மாறினான். அரக்க புத்தியை காமிக்க ஆரம்பித்தான். சரிதான். இப்படி இருக்க நாட்டு மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், இனிமேல் இவனை விட்டால் இந்த உலகம் தாங்குமா? உலகமே பாடாளர்கள் நல்லது. இப்படி இருக்க நாட்டிலே என்னென்ன பஞ்சமெல்லாம் வருகின்றது. நாடியது உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆழ்வினைகள் தோற்ற பஞ்சம், உருண்ட பஞ்சம், எல்லாம் தானே வாரி பாலாக செலவு செய்தான். தேசமெல்லாம் படையெடுக்க தானே படைகள் எல்லாம் இருந்தால் என்ன நாளை உருண்ட வஞ்சம், நாள்வினைகள் தோற்று வஞ்சம் பஞ்சம், ஆளாக்கு உருண்ட வஞ்சம், ஆட்டினைகள் தோற்று வஞ்சம். சரி, இப்படி பஞ்சம் பட்டினிலாம் வரும்போதே பக்கத்து நாட்டில் உள்ள எல்லாரும் படையெடுக்க வருகின்றார். அவர் இவனால எத்தனை பஞ்சம் கோட்டை முழுவதும் அப்படி முற்றுகையிட்டார். அப்பொழுதுதான் நினைக்கின்றார் வல்லரக்கன். இப்பொழுது அப்படியே நம்ம கோட்டைக்குள்ள இருந்து வாசல் எல்லாம் அடைச்சாச்சு. உள்ள ஒத்தையில இருக்கும் பொழுது நினைக்கின்றான், 10 பேர் இருந்தால் எங்க போனோம் அட்டூழியம் செய்த நமக்கு யாரும் இல்லாத நாளை அறிவிட்டவை. இப்பொழுது ஆமா கலங்கினார்கள். சரி, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை, படைக்கெல்லாம் பயந்து அஞ்சு வெளியே வந்தாங்களா? மனத்திலே சென்றடைந்தான். அப்படி காலத்திலே வந்ததையே நினைக்கின்றான், இந்த உலகத்திலே நம்ம யாரும் வசிக்க கூடாது என்றால் என்ன செய்யும்? ஆதிவரன் ஈஸ்வரிடத்தில் வரமாக வேண்டும் என்று சொல்லி சரியான வரம் வாங்கிட்டாங்க. தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வல்லரக்கன் எப்படி தவம் இருக்கின்றான்? எப்படி தவம் இருக்கின்றார்? அஷ்டகோணல் கொண்டு வெட்டி அதிலே நல்ல வரைச்சி கம்பத்தடி மேலே எல்லோ கரடதவம் தான் இருந்தார். கூட தானே வைத்தே தானே இருந்தார். மேலே எல்லோ சிறந்த கொட்டம் தேங்காய் வைத்தார். எலுமிச்சம்பழத்தை வைத்து எலுமிச்சம்பழத்தின் மேலே ஊசி தாரே நாட்டியே
எப்படிப்பா கோலம் குண்டம் வெட்டி அப்படி அழகான வச்சிர கம்பம் நாட்டி நாட்டி கம்பத்தடி மேலே அழகான செப்பு குடம் வைத்து அந்த செப்பு குடத்துக்கு மேலே கொட்டம் தேங்காய் வைத்து தேங்காய்க்கு மேலே செம்பு ஊசி வைத்து அந்த ஊசிக்கு மேல் நாம் இருக்கின்றான். ஏ ஆண்டவா, அந்த தவத்தோட வலிமை கேட்கும் போதே உள்ள இருக்கு. 12 வருடமாய் பாரதம் புரிந்ததினால் அப்படியே அந்த ஆதிகளும் ஈஸ்வரனார் காலில் வைக்கின்றது. சரியா கானகத்தில் வல்லரக்கல் வல்லரக்கல் இப்படி கானகத்தில் 12 வருடம் நோக்கிருந்ததோ ஆதிசிவன் கிடைக்கின்றார். நந்திதேவரே வல்லரக்கல் இருந்து கவத்த வந்தீங்களா? சரியான தமிழ் இருக்க நாட்டவர்களே, வாங்க வாங்க, உடனே சேர்ந்து நான் அழைத்தேன் என்று சொல்லி கூட்டி வாருங்கள் இதோ வெட்டி வருகின்றேன் என்று சொல்லி அப்படி என உலகத்தில் வந்தார் நந்திதேவரானவர். வல்லரக்கா வல்லரக்கா என்னப்பா? யாரு? ஐயா ஈஸ்வரா வந்தீங்களா? ஐயா உங்களதான் போடுங்க, நான் ஈஸ்வரன். அப்படின்னா அவரோட தெய்வீக வாழ்வு நந்தி வரவில்லை. என்ன உங்களை ஈஸ்வரர் அழைத்து வர சொன்னார். நீங்க கீழே மேலையா? கீழையோ மேலையா அவருக்கு ஆண்டவர் வந்து எங்கே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கே இருப்பார்? ஒண்ணு எங்க கூட்டு சொல்லியிருந்தாரோ அங்கதான் கூட்டு போடுவா. பாப்பா நான் கூட்டு போறோம் என்று சொல்லி ஆதிகளும் கைலாசம் வரைக்கும் அழைத்து வந்ததும் கைலாசபதியில இருந்து சிவன் முன் கூட்டி நிறுத்தியாச்சு. அப்பா வல்லரக்கா, அப்பா என்னப்பா இவ்வளவு வருடம் இப்படி தவம் இருக்கின்றாயே, என்ன காரணம்? அன்னைக்கு ஒரு கூட்டம் மூடி என கோட்டை விட்டு அடிக்க வாட விட்டுட்டான். வாட விட்டாங்களா? ஆமா. அட்டகாசம் அப்படி என்னவோ செய்ய ஒரு வாய்ப்பு அளித்திருக்கலாம்ல. சரிதான், இப்பொழுது என்ன வர வேண்டும் என்று கேள். என்ன வரமா என்று சொல்லி பெண்ணிலையும் சிறியவரும் நல்லவரும் தாருமையா, பெண்ணிலையும் சிறியவரும் கற்பகமே தாரும் என்றார். மண்ணிலையும் சிறியவரும் தாருமையா, மகாதேவா, என்னிலும் சிறியவரும் ஈஸ்வராதாரமையா, மகாதேவரே நான் கேட்கின்ற வரத்தை தாருமையா என்று சொல்லி என்ன வரம் கேட்கிறார் தெரியுமா? என்ன வரம்? அப்படி என்ன வரம் கேட்கிறார் தெரியுமா? என்னப்பா? தூண்டு விரலாலே தலையெடுப்பதற்கு வரம் கேட்கின்றார். அடி துண்டு வரல நீங்க தலை தெரிச்சிடணும் என்று நினைத்தார் அல்லவா? ஆமா. என்று வரத்தை கொடுக்கின்றார் ஆதிபரமானவள். அப்படி அவன் கேட்ட வரத்தை வந்தேன்னு சொல்லியாச்சு. வரத்தை வாங்கினதோ நினைக்கிறார். இந்த வரத்தை சோதிக்க வேண்டும் ஆதி சிவனை நோக்கி வருகின்றார். இந்த வரத்தை அவர்களே டெஸ்ட் பண்ணிருக்கோம் என்று இப்படியே வரும்பொழுது தேவர்கள் எல்லோரும் அறிந்தார்கள் அல்லவா? வரத்தை வாங்கிவிட்டு சோதிக்க வரானே. எல்லோரும் ஓடினார்கள். மாணவர்கள் ஓடினார், பழையவர் ஓடினார். சோதிக்க வந்தானே. கள்ளவரத்தை தந்து கள்ளவரத்தை தந்து கைலாசமலை விட்டு அப்படி நினைக்கின்றார். இவனை இனி விட்டால் ஆகாது. கண்டிப்பாக நம்மகிட்ட கையிட்ட வந்துட்டாங்க.
சொல்ல சொல்லி ஆ. சொல்ல வேண்டும் என்று மாயம் இடத்திலே சொல்ல அப்படி? மாயனார் அசோதைக்கு மகனாய் வளர்ந்து வரும் பொழுது ஆ. 8வது குழந்தை எனக்கு பிறக்கும் தருணமாக வருகின்றது ஆ. என்ன போல் நம்பியதை வகியாளோ சிங்க வாழ் வந்து பிறந்தாரே இப்படி இருங்க இடத்திலே சென்று சொல்லுகின்றார் என்ன பாத்தீங்களா ஐயா நல்லறக்கரை கொல்ல வேண்டும் ஐயா மைத்துனரே சொல்லுகின்றார் ஈஸ்வரா இங்கு வாருங்கள் நான் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆமா நீங்க மாடு மேய்க்க நான் போய் அவனுக்கு கொண்டு சொல்றேன் you mean I go to wedding எஸ் ஓகே இதான் என்ன சொன்னதும் சொல்லுகின்றார் ஈஸ்வரன் ஆனவன் என்னமா சொல்லிருக்கார் அப்பா வலியர்களே மாடு மேய்க்கலாம் மகாதேவர் மாடு மேய்க்கலாமா அப்ப நீங்க போய் கொள்ளுங்க சரி மாடு மேய்க்கலாம் அவ்வளவுதானே ஆமா 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 என்று ஆடு மாடுகளை அப்படியே வைக்கின்றார் அப்படியே அழகாக வைத்து வருகிறீங்க இப்படி இருக்க மோகினியால் வடிவம் மறுபடியும் எடுத்தார் எதற்காக அந்த வல்லரக்கரை கொள்வதற்கு அது அன்று அரக்கனை அமரப் என்பதால் பெற்றதோ வந்ததோ அவன் அப்படி நிலைத்தல் மாறுகின்றான் ஐயா ஐயன் பார்த்தாள் சரிதான் அம்மா உனக்கு இந்த ஊரு தேசமெல்லாம் சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும் என்ன புசுக்கெடுத்து சொல்றீங்க கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதான் இல்லாட்டா அது ஆயிரம் அடி ஊர் இருக்கு தெரியுமா அங்க இருந்தா வந்திருக்கீங்க சரி இந்த ரெண்டு காலத்துக்குள்ள என் புருஷன் ஓயாம போட்டு அடிக்கான் சரிதான் அதான் எங்க அம்மா கிட்ட என்று பேட்டி சொல்லி சொல்லிக்கிட்டா அப்பா வல்லரக்கா என்னவா எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்ததா யாராலும் உன்னை நான் திருமணம் அவன் பண்ணிக்குவேன். சத்தியம் செஞ்சு நெய்யில என்ன சத்தியதா தலை தெரிந்தபடி வானில் போய் விடுமா ஆயிரம் அவர் செய்த குடமடி சாஸ்தா படையோடு வந்து பிறந்தாரே ஐயன் சாஸ்தா ஐயன் பிறக்க நேரத்திலே துடைந்தார் எங்கள் ஐயனார் வேட்டையாடு வேட்டையாட வேண்டும் ஐயனார்